தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சாமி சிலையின் கையில் இரத்தத்துடன் கிடந்த மனித தலை. பிறந்த நாளன்று நடத்தப்பட்ட கொடூரத்தின் பின்னணி வெளியானது. தமிழர் பகுதியொன்றில் சிறுமிக்கு பல தடவைகள் நடத்தப்பட்ட கொடூரம். துயரை ஏற்படுத்தும் குடும்ப பின்னணி. வங்கிக்கு அருகில் தம்பதியர் செய்த மோசமான செயல். கட்டுக்கட்டாக மீட்கப்பட்ட பணம். இலங்கையில் மந்திர இளநீரால் தாயையும் மகளையும் கதிகலங்க வைத்த சம்பவம். பேருந்து காதலனால் வந்த வினை. தமிழர் பகுதியில் 2 இளைஞர்கள் செய்த செயல். சுற்றி வளைப்பில் அம்பலமான தகவல். ரொரென்டோவில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் கைது. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பான விரிவான செய்திகள். அம்பலாம்தோட்டை மாமடல பகுதியில் உள்ள வீடொன்றில் நபரொருவர் சுட்டுக் கொன்று அவரது தலையை துண்டித்து அப்பகுதியில் உள்ள ரத்னாவலி தேவியின் சிலையின் கைகளில் வைத்து சென்ற சம்பவம் தொடர்பாக பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ஒருவரின் சகோதரர் கொல்லப்பட்டமைக்கு பழிவாங்கும் நோக்கிலேயே இந்த கொலை அரங்கேற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தற்போது விளக்கமறியலில் உள்ள ஒருவரே இந்த கொலையை முழுமையாக வழிநடத்தியுள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, சம்பவத்தில் உயிரிழந்தவர் 34 வயதுடைய பொடியென்ற லக்மால் சந்தருவன் என கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் திகதி இரவு இந்த கொலை இடம்பெற்றுள்ளதுடன் அன்றைய தினம் உயிரிழந்தவரின் பிறந்த நாள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. கொலை செய்யப்பட்ட பொடி 2025 பிப்ரவரி 2ஆம் திகதி மாமடல பகுதியில் நடந்த முக்கொலை சம்பவத்தின் சந்தேக நபர் ஆவார். அவர் மார்ச் 30ஆம் திகதி பிணையில் விடுதலையாகி வந்திருந்தார். மெத்தலோக்கு எனப்படும் சலித உதயங்க, மல்லிகாராச்சி, சமீர உதயதங்க மற்றும் சாரங்க தர்ஷன ஆகிய மூவரே இந்த கொலையை செய்துள்ளனர். இவர்களை கொல்லப்பட்டவரின் மனைவி அடையாளம் காட்டியுள்ளார். சமீர உதயங்க சம்பவ தினமே கைது செய்யப்பட்ட நிலையில் ஏனைய இருவரும் நேற்று தங்காலை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். கொல்லப்பட்ட பொடி உள்ளிட்ட குழுவினரால் முன்னதாக கொலை செய்யப்பட்டவர்களில் ஒருவரான மெத்த பொடி என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள மெத்தலோக்கு என்பவரின் மூத்த சகோதரர் ஆவார். தனது சகோதரனின் மரணத்திற்கு பழிவாங்கவே இவர் இந்த கொலையை செய்துள்ளதாக கருதப்படுகிறது. சட்டவிரோத மதுபான வியாபாரம் தொடர்பான தகவல்களை போலீசாருக்கு வழங்கியதாக ஏற்பட்ட சந்தேகமே இந்த மோதல்களுக்கு காரணமாகும். இந்த கொலையை செய்துவிட்டு அதன் பின்னரான அச்சத்தை ஏற்படுத்தும் நோக்கில் தலையை துண்டித்து சிலையில் வைக்கும் திட்டத்தை மெத்த பொடியின் தாயாரின் சகோதரரான ரஞ்சித் பிரியந்த எதிரி வீர எனப்படும் கருணா லொக்க என்பவரே தீட்டியுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாயவனூர் கிராமத்தில் விசேட தேவைக்குட்பட்ட குடும்பத்தில் உள்ள 13 வயதுடைய சிறுமியொருவர் பல தடவைகள் தவறான நடத்தைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மாயவனூர் கிராமத்தில் வாழும் விசேட தேவைக்குட்பட்ட குடும்பம் ஒன்றில் தங்கி வாழும் 13 வயது சிறுமியொருவரை அவரது வீட்டுக்கு அருகில் வசித்து வந்த ஒருவர் தொடர்ச்சியாக பல தடவை தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுமி கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது கடந்த வாரம் இடம்பெற்றுள்ள போதும் இதனை மூடி மறைப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆலிம் நகர் பகுதியில் வங்கிக்கு செல்லும் வீதியில் வசித்து வந்த 35 வயதுடைய கணவரும் 33 வயதுடைய மனைவியுமான 2 வியாபாரிகள் புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 7 லட்சம் ரூபாய் பணம், ஐஸ் போதைப் பொருள் மற்றும் ஒரு கைபேசி என்பன போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. இக்கைது குறித்த பகுதியில் போதைப்பொருள் விற்பனை இடம்பெற்று வந்த வேளையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து 3 கிராம் 200 மில்லிகிராம் அளவிலான ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மூதூர் போதையொழிப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது இந்த கைது இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. பேருந்து பயணத்தில் அறிமுகமான நபரொருவர்
காதலிப்பதாக கூறி ஆசை வார்த்தை புகட்டி இளநீரில் மயக்க மருந்து கொடுத்து பெண்ணிடமிருந்து 17 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகளை மோசடி செய்துள்ள அதிர்ச்சி சம்பவம் சிஹ்ரியா பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பாதிக்கப்பட்ட யுவதிக்கு பேருந்து பயணத்தின் போது அறிமுகமான நபர் தன்னை ஒரு நற்பண்பு மிக்கவராக காட்டி அவரது தொலைபேசி இலக்கத்தை பெற்றுள்ளார். யுவதியின் நம்பிக்கையை பெறுவதற்காக தனது தாய் மற்றும் சகோதரி என இரு பெண்களை தொலைபேசியில் பேச வைத்து ஒரு போலி குடும்ப சூழலை அந்த நபர் உருவாக்கியுள்ளார். யுவதியின் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை தெரிந்து கொண்ட மோசடி கும்பல் அதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது. கெக்கிராவ பகுதியில் ஒரு சக்தி வாய்ந்த சாமியார் இருக்கிறார். அவர் மந்திரி கொடுக்கும் இளநீரை அருந்தினால் தீராத நோயும் தீருமென நம்ப வைத்து தாய் மற்றும் மகளை அங்கு அழைத்து சென்றுள்ளனர். குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றதும் அங்குள்ள நபர்களால் வழங்கப்பட்ட மந்திரிக்கப்பட்ட இளநீரை அருந்திய தாய் மற்றும் மகள் இருவரும் சில நிமிடங்களிலேயே மயக்கமடைந்துள்ளனர். அவர்கள் மயக்கமடைந்ததை அடுத்து வைத்தியசாலைக்கு அழைத்து செல்வது போல நடித்த கும்பல் அவர்கள் அணிந்திருந்த 17 லட்சம் ரூபாயான பெறுமதியான தங்க நகைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்றுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் சிஹ்ரியா மற்றும் கெக்கிராவ போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பொது இடங்களில் அறிமுகமாகும் அடையாளம் தெரியாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறும், குறிப்பாக மர்ம நபர்கள் தரும் பானங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டாம் என்றும் போலீசார் பொதுமக்களுக்கு அவசர விழிப்புணர்வு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் அண்மை காலமாக இதுபோன்ற நூதன மோசடிகள் அதிகரித்து வருவதால் பெண்கள் தங்க நகைகளை அணிந்து கொண்டு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளும் போது கூடுதல் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹைரியா நகர் பகுதியில் 25 வயதுடைய ஒருவரும், தோப்பூர் 100 வீட்டுத்திட்ட பகுதியில் 20 வயதுடைய ஒருவரும் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்களிடமிருந்து 2 கிராம் 300 மில்லிகிராம் மற்றும் 2 கிராம் 200 மில்லிகிராம் எடையுடைய ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூதூர் போதை ஒழிப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது இக்கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. டொரண்டோ நகரில் 24 மணி நேர இடைவெளியில் 2 வெவ்வேறு இடங்களில் பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். 2 அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மற்றும் டி கிராசி ஸ்ட்ரீட் பகுதியில் பெண்கள் குழுவாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த சந்தேக நபர் ஒரு பெண்ணின் கையை பிடித்தெழுத்து பாலியல் ரீதியாக பேசி அவரிடம் அத்துமீறி நடந்து கொண்டு தப்பியோடியுள்ளார். டண்டா ஸ்ட்ரீட் வெஸ்ட் மற்றும் புளோர் ஸ்ட்ரீட் வெஸ்ட் பகுதியில் உள்ள ஒரு வணிக கட்டடத்திற்குள் ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து சென்ற அதே நபர் அலுவலக பகுதிக்குள் வைத்து அப்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பலத்த உடல் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அவர்களுக்கும் குற்றவாளிக்கும் இடையே முன் அறிமுகம் ஏதும் இல்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மே மாதம் 12ஆம் தேதி இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபரை போலீசார் கைது செய்தனர். சாமுவேல் ஒப்போகு, இவருக்கு நிலையான இருப்பிடம் ஏதும் இல்லை. இவர் மீது 2 பாலியல் அத்துமீறல் வழக்குகள் மற்றும் ஒரு அநாகரிகமாக நடந்து கொண்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் இருந்தால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.